சார் ஹிதாயத்துல்லா சார், ஒரு ஆட்சி முடிந்த பிறகு ஒரு புதிய ஆட்சி நடக்குது. இப்போது நம்ம மேற்கு வங்கம் பார்க்கலாம், இல்லை வேறு சில நார்த் இந்தியன் ஸ்டேட் பார்க்கலாம், திரிபுரா பார்க்கலாம். இங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கம்யூனிச தலைவர்களுடைய சிலைகளை எல்லாம் உடைச்சாங்க ஒரு புதிய ஆட்சி வந்தபோது. இங்கே தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா, இந்த ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த பிறகு அரசாங்கத்தினுடைய செய்தி மக்கள் தொடர்பு துறை, நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு புகைப்படத்தை தேர்ந்தெடுத்து இந்த படத்தை எல்லா அரசு அலுவலகங்கள்லையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ போட்டாங்க. அந்த படத்தை தேர்ந்தெடுத்து அந்த படம் அனுப்பப்பட்டது, எல்லாரும் அந்த படத்தை மாட்டிட்டாங்க. இதெல்லாம் நடந்த பிறகு சார், இதெல்லாம் நடந்த பிறகு நீ எல்லா இடத்துலையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கறது இருக்கு இல்லையா, இதை இந்த அரசு வேடிக்கை பார்க்குதா, இல்லை பண்ணட்டும், பவர் தானே, பவரை என்ஜாய் பண்ணட்டும்ட்டு எப்படி ரொம்ப ஈஸியா விட்டுட்டாங்களா? இதை அரசு எந்திரம் என்பது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டுமல்ல, ஆசிரியர்களும் அரசு எந்திரம் தான். அந்த மெடிக்கல் காலேஜ் வீடியோ மட்டும் தனியாக எடுத்து வைங்க, அது மட்டும் ப்ளே பண்ணும். இவர்கிட்ட கோவிந்தராஜன் சார்கிட்ட போடும்போது அந்த மெடிக்கல் காலேஜ் வீடியோ மட்டும் தனியாக எடுத்து வைங்க. அப்போ ஆசிரியர்கள் அதுக்கு மேலே வந்து டிஓ சிஓலாம் இருக்காங்க. ஓகே, அவங்க ஒரு வழிகாட்டுதல் என்ன கொடுக்குறாங்களோ அந்த வழிகாட்டுதல் தான் அந்த தலைமை ஆசிரியர்கள் செய்வாங்க. ஓகே, இப்போ ஒரு முதல்வர் வரும்போது அவருடைய படத்தை அந்த முக்கியமான தலைமை ஆசிரியர் அலுவலகத்திலேயோ அல்லது முக்கிய இடங்களில் வைப்பது இதுக்கு முன்னே உள்ள ஒரு விஷயம்தான். ஆனால் வலுக்கட்டாயமாக கொண்டு போய் அதை தாண்டி வேறு யாராவது அது மாதிரி வேறு இடங்களில் வச்சாங்கன்னா அது தவறு தான். நான் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன், அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனால் இதை வந்து ஏதோ ஓரிரு இடங்கள் நடந்தது, நம்ம தமிழ்நாடு முழுக்க நடந்ததாக நாம் சொல்லக்கூடாது. அதை தடுத்துருவாங்க நிச்சயமாக. டிஓ சிஓ யாராக இருந்தாலும் அவங்க தடுத்துருவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அப்படி தவறுகள் நடக்கிறத கண்டிக்க வேண்டிய பொறுப்பு கல்வித்துறையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உண்டு. அப்படி நடந்தால் கல்வி அமைச்சர் அதை சொல்லி இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். அப்படி ஒரு சூழ்நிலை வருது. இது வந்து உங்களுக்கு படம் விஷயம். ஏன்னா மாணவர்கள்ட்ட நம்ம கேள்வி கேட்பதில்ல, யார் பிரதமர்னு கேட்போம், யார் ஆளுநர் கேட்போம், யார் முதல்வர்னு கேட்போம், இதெல்லாம் கேட்குறது உண்டு. அரசியலும் அவங்களுக்கு தெரியணும். பேரறிஞர் அண்ணா சொல்வார், அரசியல் என்பது அத்தை மகளை போல, அவளை சுற்றி வரலாமே தவிர தொட்டு விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மாணவர்களுக்கு தெரிஞ்சுக்கிறதும் அரசியலை. அதனால் ஒரு முதல்வர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதோ, அது வந்து ஒரு மாணவர்கள் தெரிந்து கொள்வதோ அந்த படம் இருக்கிறத பற்றி நான் சொல்ல மாட்டேன். அதாவது ஆசிரியர்களை மீறி யாராவது வெளியில் அதிகார வரம்பற்றவர்கள் கட்சிக்காரர்களாக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும் அது செய்தால் அது தவறு, அது கண்டிக்கப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் அது கண்டிக்கணும். அதில் ஒன்றும் ரெண்டு கருத்துலாம் இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு நடந்த மிகப்பெரிய நல்ல விஷயம், நம்ம என்ன சொல்லணும்னா, சின்ன விஷயம் தெரியுது, பெரிய விஷயங்கள் தெரியாமல் போச்சு. கடந்த 5 ஆண்டுகளாக பள்ளிக்கூடத்தை புதுப்பிக்கிறதுக்கு 3 லட்சத்திலிருந்து 15 லட்சமா வாங்கினதாகவும், யார் சொல்றது? யாரு? ஆசிரியர், அந்த தனியார் பள்ளிக்கூடத்துடைய தலைவர் சொல்றாரு, அந்த அமைப்புடைய தலைவர், சங்க தலைவர், சிபிஎஸ்சி தலைவர் சொல்றாரு, எங்கள்கிட்ட வந்து 10லேருந்து 15 வாங்கியிருக்காங்க, இவங்க 3லேருந்து 10 வாங்கியிருக்காங்க, மாணவர்களுடைய எண்ணிக்கையை தவிர. அது மட்டும் இல்லை, எங்களை வலுக்கட்டாயமாக வாங்கியிருக்காங்க. இப்படி அதுக்கு தனியாக ஒரு அலுவலகம் வந்து குளோப் 360ங்கிற பேரில் இதில் வச்சுருந்தாங்க டி நகரில். பிறகு எங்கள் அலுவலகத்துக்கு மாடியிலேயே, டிபிஐ அலுவலகத்துக்கு மாடியிலேயே இதை வச்சு எல்லாம் வாங்கினாங்க. ஏறத்தாழ வருஷத்துக்கு ஒரு 300 கோடி ரூபாய் அப்படி வசூலிச்சிருக்காங்க. இந்த ஆட்சி வந்த உடனே அது இல்லைங்கிற ஒரு தகவலையும் நம்ம 2-3 நாட்களாக நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க வந்தவொடனே முதல் 1000 பள்ளிக்கூடங்களுக்கு புதுப்பித்தலுக்கு எந்த பணமும் வாங்காதனால எனக்கு தெரிஞ்ச பல பள்ளிக்கூடங்களும் இதை சொன்னாங்க, இந்த தடவை எங்களுக்கு புதுப்பித்தலுக்கு வாங்கலை. அதே மாதிரி அரசு அனுமதி கொடுப்பதற்கு பள்ளிக்கூட அனுமதி. எந்த ஸ்கூல்னா அது? அதெல்லாம் எந்த ஸ்கூலு? புதுப்பித்தல்னா இல்லை பிரைவேட் ஸ்கூலா, சிபிஎஸ்சி ஸ்கூலா, எந்த ஸ்கூலு? 2 வகையான ஸ்கூலு. தனியார் ஸ்கூலில், அதாவது சிபிஎஸ்சி ஸ்கூலு, அதே மாதிரி வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. மொத்தம் ஏறத்தாழ 10லேருந்து 11,000 ஸ்கூல் இருக்குது.
இந்த ஸ்கூல்களில் இந்த அமௌண்ட் வசூலிக்கப்பட்டது அப்படின்னு நான் 2 நாளாக இந்த செய்திகள் மக்கள் அனைவரும் அது பார்த்த ஒரு செய்தி. அதனால் மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயத்தை நாம் பேச மாட்டேங்கிறோம், சிறு விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். இது வந்து ஒரு நிமிஷத்தில் தூக்கி போட முடியும், பழங்கள் என்பது தூக்கி போட முடியும். ஆனால் இன்றைக்கி 300 கோடி ரூபா வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு அப்படின்னு அது மட்டுமல்ல, அவங்க சொன்ன இதை தெரியுமா, தனியார் பள்ளிகள் எங்களை வந்து இந்த இடத்துல தான் ஷூ வாங்கணும், இந்த இடத்துல தான் பள்ளிக்கூட சம்மந்தப்பட்ட பொருளை வாங்கணும் எங்களை வற்புறுத்தினாங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் அனுமதி பெற போகும்போது ஏறத்தாழ ஒரு 35 50 லட்ச ரூபா வரையும் வாங்கினாங்க. இன்றைக்கு அது வாங்கலை. இப்போ நாங்கள் புதுசாக சில பள்ளிக்கூடங்களுக்கு வந்து கொடுத்தோம், எதுவுமே வாங்காத ஒரு சூழல் வருது. இது ஏறத்தாழ 10,000 பள்ளிக்கூடங்களுக்கு இந்த ரினியூவல் புதுப்பித்தலுக்கு நடந்ததுங்கிறது இந்த 2 நாளாக அந்தந்த சங்கத்துடைய தலைவர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. சார் நான் இங்கே பாருங்க, நீங்கள் என்ன சார்ஜ்னா சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஒரு மாதத்தில் 10,000 ஸ்கூலுக்கு ரினியூவல் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா? யோசிச்சு பாருங்க. இது அப்பட்டமான பொய். அந்த பேட்டி கொடுத்த ஒரு நந்தகுமார் தானே, நந்தகுமாருங்கிறவர் தானே பேட்டி கொடுத்தாரு. நான் சொல்கிறேன், அதில் ஒரு 2-3 அசோசியேஷன் இருக்குது. நாங்கள் வந்து இந்த ஸ்கூல்ஸ் ரிலேட்டடாக, எஜுகேஷன் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க. ஒரே ஒரு சிங்கிள் கம்ப்ளைண்ட் ஆகிருந்தால் கூட அதை நாங்கள் விட்டுருக்க மாட்டோம், கண்டிப்பாக எடுத்திருப்போம். இந்த பேட்டி கொடுக்குற யாராச்சும் ஒருத்தங்க எப்போவாச்சும் போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்களா? 2வது, சிபிஎஸ்சிக்கு வந்து என்ஓசி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டான்ட்டு போன வருஷமே ஆர்டர் போட்டுருச்சு யூனியன் கவர்மெண்ட்டு. நீங்கள் இப்போ வாங்கின இந்த 1000 என்ஓசி இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்டோட பர்மிஷனே தேவையில்லையே சார். எலெக்ஷன்னால நின்று இருந்தது சார். அது விஷயம் அதுலேயும் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, பணம் வாங்கிட்டு கூட பல புதுப்பித்தல் நடக்காமல் இருந்துச்சு. அதையும் நாங்கள் இந்த முறை வாங்கியிருக்கோம்னு சொல்கிறாங்க. நான் வந்து சிபிஎஸ்சி மட்டும் சொல்ல, அதாவது நம்முடைய தனியார் பள்ளிகளில் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் ஒரே நேரத்தில் 1000 பள்ளிகளுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு, அமைச்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காருங்கிற செய்தி பல பத்திரிகையில் ஊடகங்களில் வந்திருக்கு. அதனால் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் தான் நான் அந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்திருப்பேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், புதுசு அல்ல. நீங்கள் சொன்ன நந்தகுமார் வந்து சரியில்லைங்கிறதோ, நான் அவர் சரியில்லைன்னு சொல்லல சார். சொல்லுங்க. இவ்வளவு நாளா இவ்வளவு பணம் வாங்குறாங்கன்னா இவங்க ஏன் முறைப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கல? வாங்கினது யாரு சார்? ஒரு நிமிஷம், நீங்க ஒரு வாங்க சார். நாங்க பாருங்க, நாங்க பிராங்கா பேச விரும்புறோம். டிஎம்கே இருக்கிறாங்கல்ல, அவங்க பதில் சொல்லிட்டோம். இப்ப நான் கேட்கிறேன் சார், நீங்க வந்து நீங்க பார்ட்டியில இருக்கிறீங்கல்ல, ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் உங்க கட்சிக்காரர் தானே? சரி, உங்க மதுரை சேர்ந்த மேலூர் எம்எல்ஏ தானே நீங்க ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர். நான் கேட்கிறேன் உங்ககிட்ட சார், இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். நீங்க பல்லாயிரக்கணக்கான ஸ்கூலுக்கு இந்த அரசாங்கம் ஃப்ரீயா கொடுத்துருக்குன்னா பாக்குற ஜனங்களுக்கு தெரியணும். அதனால நாங்க பணம் வாங்கினவங்கள நாங்க காப்பாத்தலாம் விரும்பல. நீங்க சொல்லுங்க, நீங்களும் எஜுகேஷன் ரிலேட்டட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, நீங்க போன வருஷம் கவர்மெண்ட்லயும் நீங்க இருந்தீங்க. அதனால நான் கேட்கிறேன், பணம் வாங்கினது யாரு? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷா, இல்ல அவரோட பிஏவா, இல்ல பள்ளிக்கல்வித்துறையினுடைய சிஇஓவா? யார் வாங்கினாங்க? டைரக்டரா யார் வாங்கினாங்க? அதையும் அவங்க சொன்னாங்க. 3 பேர். ஒன்னு அவருடைய உறவினர், இன்னொரு ஒரு கட்சிக்காரர், இன்னொருத்தர் அவருடைய நண்பர். இந்த 3 பேர் சேர்ந்தா டி நகரில் குளோப் 360ங்கிற பேரில் வச்சு வாங்கினாங்க. பிறகு அந்த அலுவலகத்துடைய 2வது மாடியில் வாங்கினாங்க. வாங்கிட்டு சொன்ன உடனே தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதில் சிலருக்கு கொடுக்கலைங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எதுக்கு சொல்ல வர்றேன், நீங்கள் இந்த விஷயத்தில் நான் ஒரு பள்ளிக்கூடம் நீங்கள் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, போய் அனுமதி கிடைக்கலன்னா, நடந்துக்கிட்டு இருக்க பள்ளிக்கூடம் புதுப்பித்தலுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் வேறு வழியில் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதை நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? நான் உங்ககிட்ட சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் இங்க பாருங்க சார். சார்ஜ் நீங்க வைங்க, தாராளமா சொல்லுங்க. சார்ஜ் வைக்க சார், ஆத்தென்டிகேட்டடா கொடுங்க. நாங்களே நாள் முழுசும் பேசுறோங்க. நாங்க நாள் முழுசும் பேச தயாராக இருக்கிறோம். இந்த பேட்டி கொடுத்த நந்தகுமார் அவரு கொடுத்தாரா? அவரு ஸ்கூல் சார்பில் சார் இங்க கம்ப்ளைண்ட் வந்து என்னன்னா சார், நீங்க ஜெனரலா ஒரு கம்ப்ளைண்ட் வைப்பதற்கும் ஒரு கம்ப்ளைண்ட் ப்ராசஸ் ஆகி அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆகி அதன் மேல இன்வெஸ்டிகேஷன் நடப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்க பொதுவா குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா விசாரிக்கப்படாது. இந்த ஸ்கூலு இந்த இடத்துல இந்த தேதிக்கு போய் இவ்வளவு பணம் கொடுத்தாங்க, இவர்கிட்ட கொடுத்தாங்க, தனித்தனியாகத்தான் இந்த புகாரை நீங்க கொடுக்க முடியுமே தவிர பொதுவா வந்து நாங்க இந்த இடத்துக்கு போய் கொடுத்தோம் இந்த மாதிரி ஆகாதுன்னு. அதனால நான் என்ன சொல்றேன், உங்ககிட்ட தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க உங்களுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி
அந்த பேட்டி உயர்கல்விக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல சார், எனக்கு தெரியும் சார். ஆனாலும் சொல்றேன், அவரு போய் ஸ்கூல்ல தானே போய் டான்ஸ் ஆடினாரு. சரி, அதனால நீங்க யாராச்சும் பணம் கொடுத்தவங்கள தயவு செஞ்சு போய் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய லஞ்ச ஒழிப்பு துறையில எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுக்க சொல்லுங்க. 2 நாள் நிச்சயமா நடக்க போகுது சார். அது இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொன்னது, ஏன் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்? கம்ப்ளைண்ட் அந்த ஸ்கூல் நடத்த முடியாது. அதாவது ஒரு ஸ்கூலு என்ன இருந்தாலும் எதையாவது ஒரு காரணம் சொல்லி அதை இது பண்ண முடியும். அதே மாதிரி பல சம்பவங்கள் முந்தின ஆட்சிகளில், அதிமுக ஆட்சியில் உங்களுக்கு கும்பகோணம் நடந்ததும் சரி, பஸ் விபத்துகள், பஸ் ஓட்டையா ஒழுங்காக ஆர்டிஓ செக் பண்ணாமல் குழந்தைகள் கீழே விழுந்ததும் சரி, இப்படி எல்லா காலங்கள்லையும் குறைகள் குற்றங்கள் நடந்து தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் அது மட்டும் இல்லை, பள்ளி பிள்ளைகளை அமைச்சர்கள் வர்றாங்கன்னு காத்திருக்க வச்சு மதியம் 2 மணி 3 மணி வெயிலில் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் பள்ளி குழந்தைகளை இந்த மாதிரி தவறுகள் எந்த ஆட்சி, அது தாவேகாவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், யாரும் செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய இது. அதனால அதாவது சிறிய விஷயத்தை நம்ம பெருசுபடுத்துறோம், பெரிய விஷயங்களை நம்ம வெளிக்கொள்ளலாம இருக்கோம். ஓகே சார், ஒரு விஷயத்தை ஒரு அரசாங்கம் ரசிக்கிறது இருக்குல்ல சார், எல்லாரும் ஜாலியா இருந்தாங்க அதனால நான் ஆடினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வை ஒரு அமைச்சர் நியாயப்படுத்தும் போது, இது செஞ்சது தப்பு, இது செய்யக்கூடாது, அரசு வளாகத்திற்குள் இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ரூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூலை மீறி அங்கே டான்ஸ் ஆடினது மினிஸ்டரே டான்ஸ் ஆடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யார் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, யார் நடவடிக்கை எடுப்பாங்க? அதுக்கு முன்னால் தம்பி சில தகவல் சொன்னார், நீங்கள் கூட தடுத்தீங்க. நேற்று மட்டும் நான் ராகுல் காந்தியுடைய கண் சிகிச்சை முகாம், அதே மாதிரி கல்வி உதவி சொல்லி முடிச்சுக்கிறேன். இவர் ராகுல் காந்தி நடத்தினாங்களா? அது இல்லை, நீங்க பாருங்க, ஒரு குற்றச்சாட்டு நான் பதில் சொல்லணும். நான் நேற்று கலந்துக்கிட்டேன், 3 இடத்துல கலந்துக்கிட்டேன். ஒன்று கண் சிகிச்சை முகாம், இன்னொரு இடத்துல கல்வி உதவித்தொகை, இன்னொன்று மருத்துவ முகாம். அல்லாமல் நான் திருச்சியில் போய் நலத்திட்ட உதவி கொடுத்துட்டு வர்றேன். ஏன்னா ராகுல் காந்தி பிறந்தநாள்லாம் கொண்டாடல, இதை கொண்டாடுறாங்க, இதை கொண்டாடுறாங்க சொல்றது உற்சாகமானீங்களா? சார் இருங்க, டாபிக் டைவர்ட் ஆகுது, நீங்க இதுக்குள்ள வாங்க. நீங்க அப்பா அவர்கிட்ட கேட்டுக்கணும், நீங்க டாபிக் டைவர்ட்னு என்ன கேட்கக்கூடாது, நான் பதில் சொல்றேன்னு என் கடமை. இப்ப நீங்க சொல்றீங்க அமைச்சர் டான்ஸ் ஆடுறாருன்னா டான்ஸ் ஆடுறது தப்பு, நான் மாட்டுக்கத்து சொல்ல. அது எந்த இடத்துல எப்படி ஆடுறாருன்னு எனக்கு நான் தெரியாது. உங்க இதை பார்க்கும்போது அவர் ஆடுறாரு, இப்போதான் நானே பார்க்குறேன். ஆனால் ஒரு 30-40 வருஷமா ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆட வச்சு சினிமா பாட்டு, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நடக்கிற ஆண்டு விழா, கல்ச்சுரல் விழா எல்லாத்தையும் நடக்குது. பெற்றோர்கள் பூரா என் குழந்தை எப்படி ஆடுது பாருன்னு சொல்லி பார்க்க வச்ச பூமி, இந்த பூமி கடந்த 30-40 திராவிட ஆட்சி நடந்த விஷயத்தை சொல்றேன். பெருந்தலைவர் காமராஜ் ஆட்சியிலே காங்கிரஸ் ஆட்சியில் நடக்கல. இதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டீங்க. எந்த அளவு கொண்டு வந்துட்டோம் சொன்னா, கடந்த பல ஆண்டுகளாக போதைப் பொருள் குட்கா காலத்தில், குட்கா அதிமுக காலத்தில் நம்ம பார்த்தோம், பள்ளிக்கூட வளாகங்கள் கொடுக்கப்பட்டு இன்னைக்கு மாணவர்கள் குடிச்சது மட்டுமல்ல, மாணவிகள் நம்முடைய மதுவை குடிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம அந்த சீரழிவுலாம் இங்க நடந்திருக்கு. ஏதோ இந்த ஆட்சி வந்தவன மட்டும்தான் இந்த சீரழிவு இல்ல. பாருங்க, நீங்க ஒரு விஷயம் சார், உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றேன். நீங்க அரசு பள்ளிகள்ல ஆண்டு விழாக்கள்ல, ஆனுவல் டேல, ஸ்போர்ட்ஸ் டேல, கல்ச்சுரல் ஈவெண்ட் நடக்குதா அப்படின்னா நடக்குது. குழந்தைங்க டான்ஸ் ஆடுறாங்க, சினிமா பாட்டுக்கு தான் ஆடுறாங்க. நான் இல்லன்னு சொல்லல, ரிகார்ட் டான்ஸ் ஆடுறாங்க சார். சினிமா பாட்டுக்கு இந்த வாடி வாடி பாட்டுக்கெல்லாம் ஆடினது கிடையாது சார். அன்னைக்கு இந்த பாட்டு இல்லாம இருக்கு என்ன சார்? இது அன்னைக்கு என்ன குத்து பாட்டு, அந்த குத்து பாட்டு போட்டிருப்பாங்க. இன்னைக்கு என்ன குத்து பாட்டு, இது போடுவாங்க. கெத்து பாட்டு போட வேண்டியவங்க குத்து பாட்டு போடுறாங்க. அது தப்பு. நானும் சொல்றேன், தப்பு தான். ஆனா இது ஏதோ நேத்து வந்த சீரழிவு இல்லை. ஒரு அரசாங்கம் முன்னேறிக்கிட்டு இருக்குன்னா ஒரு 5 வருஷம் மட்டும் முன்னேறாது. அது நீண்ட கால முன்னேற்றம். நான் ஏன் ஆட்சியில் நான் முன்னேறணும் சொல்றதும், அவர் 1 டிரில்லியன் பொருளாதார முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றதும், இன்னைக்கு முதல்வர் நான் 1.5 டிரில்லியன் கொண்டு வரும், இதெல்லாம் காலங்காலமா வருது சார். ஆரம்பம் ஒரு பழமொழி, அப்பன் பாட்டு பாடுனா புள்ள டான்ஸ் ஆடும்பாங்கல. இது காலத்தினுடைய கோலம். இது தவறு என்றால் தவறு தான், தப்புனா தப்பு. இன்னைக்கு நடந்திருக்கு, கண்டிப்பாங்களா இல்லையான்னு பார்ப்போம். கண்டிக்கிறது தாவேக ஆட்சியுடைய வேலை, அந்த அமைச்சருடைய வேலை. அமைச்சர் நான் ஜாலியா இருந்துட்டேன்னு சொன்ன பிறகு யார் கண்டிப்பான? ஆடினவரே நல்லா இருக்குங்கிறாரு. நீங்க கண்டிக்கிற மாதிரி
நானும் கண்டிக்கலாம், எல்லாமே கண்டிக்கலாம். ஒரு அமைச்சரா இருந்தாலும் தப்பு தான் சார். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் யார் குற்றம் செஞ்சாலும் குற்றம் தான். கும்பகோணத்தை குழந்தை செத்து போச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? குற்றம் தான். குற்றம் என்பது எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு போதை இன்னைக்கு ஸ்கூல் பள்ளிக்கூடங்களுக்கு போயிடுச்சுன்னு குட்கா காலத்துல வரை இன்னைக்கு வரை யார் சொல்றா? மக்கள் தானே சொல்றாங்க. உங்களை மாதிரி செய்தி ஊடகங்கள் தான் சொல்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது நாளுக்கு நாள் மோசமாயிட்டு வருது. அதை பெற்றோர்களும் ரசிக்கிறாங்க. என் பேரனை பாருங்க, தாத்தாமார்கள் ரசிக்கிறாங்க, எப்படி ஆடுறான் பாருங்க. இதெல்லாம் நடக்கிற விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு திமுக களத்துல இறங்கி திமுகவுடைய மாணவரணி போராடுது. பிஎம் ஸ்ரீக்காகவும் இன்றைக்கு அந்த இது மும்மொழிக்காகவும் இது களத்துல இறங்கி போராடுது. காங்கிரஸ் எப்ப போராடும்? பிஎம் சரி விஷயத்திலையும் சரி, அவர் சொல்லக்கூடிய இருமொழி கொள்கையிலையும் தமிழ்நாடு காங்கிரஸ் நாங்க சரி, நீங்க 42 பேர் செத்து போனாங்க. கள்ளக்குறிச்சியில 41 பேர் சொன்னார். கரூர் விஷயத்தை எங்க முதல்வர் போனாரு. கள்ளக்குறிச்சிக்கு நீங்க கரூர் 56 பேர் செத்தாங்கல்ல, இன்னைக்கு வரை நீங்க போனீங்களா? கூட்டணி போனவனே அப்படியே மாறி தேர்தலுக்கு போயிருக்கீங்க. இந்த கேள்வி நான் என்ன சொல்ல வரேன், நீங்க 41 பேர் இறந்தப்ப போச்சு திமுக. கேள்வி கேளுங்க. காங்கிரஸ் இந்த கேள்வி கேட்கும். உயர்கல்வித்துறை அமைச்சரோட வேலை அது. நீங்க அதுக்கு போயிருக்கணும். பாருங்க, ஏன் சார் இந்த வேலை? நீங்க மேலூர் மக்கள், மேலூர்ல திமுக ஓட்டு போட்டு ஜெயித்தவர் விஸ்வநாதன் அவர்கள். போயிட்டு 3 பேர் இறந்து போக மாட்டாங்க. நீங்க பேசுங்க போறீங்க. சொல்லுங்க சார். இன்னைக்கு வரை முதல்வர் போனார். ஒரு பிறந்த நாளை நீங்க மாற்றி இருக்கிறார்.